அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன ஆச்சுன்னா, நம்ம வட மாநிலத்தை சேர்ந்த மகாராஷ்டிராலேருந்து நம்ம தம்பி சுராஜ்னு ஒரு தம்பி வந்து ட்ரெயினில் வந்து சென்னையிலேருந்து திருத்தணி வந்து போகிறாரு. அவர் போகும்போது திருவேலங்காடு என்ற ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 பேர் சிறுவர்கள், அரக்கோணத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள், அப்புறம் திருத்தணி நெமிலி இந்த ஊரை சேர்ந்த 2 சிறுவர்கள், இந்த 4 பேரும் கஞ்சா போதையில் வட மாநிலத்திலிருந்து வந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த தம்பி சுராஜை கத்தியால் வந்து வெட்டானுங்க. எதுக்கு வெட்டாங்கன்னா, போதை வந்து தலைக்கேறி வெட்டானுங்க. இது வந்து ரொம்ப வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப வந்து தலைகுனிவாக இருக்குது இந்த சம்பவம். வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இந்த பசங்க வந்து தக்க தண்டனை வந்து கொடுக்கணும். இந்த ஊர் பிள்ளைங்கன்னு ஒரு ஊர் 10 பேர் இருக்கிறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தலையில் நல்லா முடியை வெட்டின்னு, ஒரு பக்கம் ஃபுல்லாக முடியை வெட்டிட்டு, நல்லா கலர் அடிச்சுன்னு, ஹேர் கலர் ஃபுல்லாக அடிச்சுன்னு இது போல் சுற்றினுக்கிறானுங்க. கையில் ₹1 கூட இருக்காது அவங்ககிட்ட. எல்லாம் அல்லக்கை நாய்ங்க. மூஞ்சியில் பார்த்தா ஒரு மூஞ்சியில் பொறுக்கி புறம்புங்களாட்டம் இருக்கும். அந்த மூஞ்சி எல்லாமே வந்து நாய் மூஞ்சாட்டம் இருக்காது. அந்த மூஞ்சிங்கெல்லாம் நாய் மூஞ்சி சொல்லி நாயை வந்து கேவலப்படுத்தக்கூடாது. அதோட கேவலமாக இருப்பானுங்க. இந்த கத்தி ஒன்று வச்சுக்கின்னு அப்படியே வீடியோ எடுக்கிறது, சும்மா அந்த கையிலே புள்ளிங்க அப்படியே ஜோக் போட்டு அல்லக்கைங்க நாய்ங்க வந்துட்டு ஜோக் போட்டு இருக்குது. இது என்ன பண்ணோன்னா, வருஷத்துக்கு பிறந்த நாளானா ஒரு கிலோ கேக் ஒன்று வாங்கிங்க, வாங்கிக்கினேன் அப்படி மாலை ஒன்று போட்டுக்கினேன், நல்லா வெட்டு கத்தி வச்சுன்னு கேக்கை வெட்டுறது. கூட பார்த்தா ஒரு 30 பேர் இருப்பானுங்க. ஆனால் ஊட போய் பார்த்தா ஊடுங்கள 10க்கு 10 கூட இருக்காது அந்த வீடு. ₹1 புரோஜனம் இல்லாத பசங்க கையில் 10 பைசா கூட கிடையாது. ஜிபேல ₹1 இருக்குது, ஃபோன்பேல இருக்காது. இந்த நாய்ங்கக்கிட்ட இந்த மூஞ்சில் வேறு நம்ம ஊர் பொண்ணு எப்படி தான் லவ் பண்ணணும்னு தெரியல. இந்த கேடு கட்ட வண்டி கூட கடை வாங்கி சுற்றுன்னு கையில் காலில் பார்த்தா ஒரு கலர் ஷூ இருக்கும், முடியை பார்த்தா பாக்கு போட்டு தூப்பினா போலே இருக்கும். இந்த நாய்ங்கெல்லாம் பார்த்தா எனக்கே அடிச்சு சாவடின போல இருக்கும். இவங்களை பார்த்தா அப்படியே வெறியாக ஆகுது. இவங்களை பார்த்தா அப்படியே இவங்கெல்லாம் பார்த்தா கையை காலெல்லாம் வெட்டலாமா நீ எனக்கே தோணும். இந்த நாய்ங்கெல்லாம் வந்து ஊர்லேயே இருக்கக்கூடாது. இந்த ஊரில் பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் வந்து இந்தமாதிரி பசங்களாம் கூப்பிட்டு வந்து தண்டிக்கணும். வண்டிங்களை வேகமாக ஓட்டுறது, இது பண்ணுறது, சவுண்டு விடுறது, வண்டியில் சைலன்ஸரை மாற்றி. சென்னை சைடில் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர்லேயே தான் இருக்கிறானுங்க ஒரு 10 பேர். இவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் பிடிச்சின்னு போயிடணும். நல்ல தண்டனையை விடணும் இவங்க எல்லாரையும். இந்த தம்பி சுராஜ் வந்து மிக விரைவில் வந்து குணமடைய வேணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன்.